பீச்சாங்கை எனக்கு வந்து 10 நாள் இதுவாச்சு பெருசா ஓடல. நான் ஃபுல் பிளாக் அவுட். ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, நான் சுத்தமா இல்ல என்கிட்ட. என்கிட்ட இருந்த கடைசி ரூ. 1 வரைக்கும் நான் போட்டு அந்த படத்த பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? உண்மைய சொல்லணும்னா 2015ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெட்ரோல் காசு எங்க அம்மா குடுக்குறாங்க. ரூ. 100. ஆனா, நான் அதுக்கு முன்னாடி ரூ. 1,25,00,000 மாசம் சம்பாரிச்சேன் ஐடில. ஸோ, அதுதான் என்னோட சிச்சுவேஷன். அப்படின்னும்போது, அப்போ உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, ஏதாவது ஒண்ணு கிடைச்சிராதா? யாராச்சும் நம்மளுக்கு படம் ப்ரொடியூஸ் அப்படின்னும்போது, நான் மாநகரம் படத்தில நடிக்கும்போது, எனக்கு திரு தங்க பிரபாகரன் அவர்களுடைய நம்பர் கிடைச்சது. அது அவரே தான் குடுத்தாரு. நான் கேட்கல. அது அவரே தான் குடுத்தாரு. நான் நடிச்சத பார்த்து. "அப்புறம்பா எப்படி போயிட்டுருக்கு? என்ன ஏது?" அப்படிலாம் நார்மலா விசாரிப்பாங்க தெரியுமா? ஆமா. விசாரிச்சுட்டு, "அப்புறம் எப்படிப்பா படம் எப்படி போச்சு?" சார் "நல்லா போச்சு சார்." "அப்படியாப்பா? சூப்பர்ப்பா. நீ சினிமாவுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது?" அப்படின்னாரு. "சார் ஒரு 3 1/2 வருஷம் இருக்கும்." அப்படின்னேன். "அப்படியா? எவ்வளோ படத்துடைய பட்ஜெட்?" அப்படின்னாரு. "சார் ரூ. 65,00,000 அப்படின்னேன். "அது எப்படிப்பா? சினிமாவுக்கு வந்து 3 1/2 வருஷத்துல ரூ. 65,00,000 படம் பண்ணி நீலாம் ஜெயிச்சிட்டீன்னா, அப்புறம் நாங்க கோடிக்கணக்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஹீரோஸ்லாம் என்ன ஆவாங்க? நீ என்ன பண்ணு ஒரு 4, 5 வருஷம் சைடு ரோல் பண்ணிட்டு, அப்படியே காணாம போயிடு போ." அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. யோசிச்சு பாருங்க. அப்படியே பிளாக்கா நிக்கிற எனக்கு, அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது